ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய 8 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உடம்புல இதயம், மூளை இது மாதிரி தான் நம்மளோட நுரையீரலும் ரொம்ப முக்கியம். நுரையீரல் வழியாக தான் நம்ம ஆக்சிஜனை உடம்புக்குள்ளார பம்ப் செஞ்சு அனுப்புகிறோம். நுரையீரலை ஆரோக்கியமாக நம்ம பாதுகாக்காமல் விட்டுட்டோன்னா மூச்சுக்குழாய் அலர்ஜி, ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதாயிரும். உலக அளவில் பார்த்தோன்னா இன்னைக்கு அதிகம் பேர் இந்த நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்கோம். இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதை தவிர்க்க என்ன செய்யணும்? ஆரோக்கியமான உணவில் கட்டாயமாக எடுத்துக்கணும். அப்படி நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இரட்டை உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் இருக்குல்ல, அதுதான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கும் சுவாசம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சுவாசத்தை முறைப்படுத்தக்கூடிய ஆக்சிஜனை பம்ப் செஞ்சு உடலுக்கு முறையாக அனுப்புகிற வேலையை இந்த நுரையீரல் தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஒன் தண்ணீர். நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தான். நம்மளோட வெளிப்புறத்தை, அதாவது உடம்போட வெளிப்புறத்தை ஹைட்ரேட்டாக வச்சுருக்க எப்படி தண்ணி உதவுதோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல உள்ளுறுப்புகள் இருக்குல்ல, அது ஆரோக்கியமாகவும் கழிவுகள் இல்லாமல் சுத்தப்படுத்துறதுக்கும் தண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணீர் அப்படிங்கிறது நம்மளோட நுரையீரலை ஹைட்ரேட்டாக, அதாவது நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. நிறைய தண்ணி குடிக்கிறப்ப நுரையீரல் செயல்பாட்டை அதிகரிக்க செய்கிறதோட சளி தொல்லை ஏற்படுறத கூட தடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் மாதுளை. மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஊட்டச்சத்துக்கள்லாம் மூச்சுக்குழாய் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை சரி செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. குறிப்பாக ஆஸ்துமா, நுரையீரல் அலர்ஜி இருக்கிறவங்க மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறப்ப அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நுரையீரலுக்கும் மாதுளம்பழம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும். தினமும் ஒரு கைப்பிடி அளவு மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்கலாம். தேர்ட் ஒன் ஆப்பிள். தினைக்கும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா டாக்டரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறது காலங்காலமாக சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைதாங்க. குறிப்பாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம்னாலும் ஆப்பிளை சொல்லலாம். இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. அதே சமயத்தில் கலோரிகளும் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பழம் தான் ஆப்பிள். தினைக்கும் ஆப்பிளை சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது. இதை நான் சொல்லலைங்க, ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஒன் இஞ்சி. இஞ்சி அப்படிங்கிறது காலங்காலமாக உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொருள் அப்படின்னு சொல்லலாம். இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குல்ல, இது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதோடையே நுரையீரலில் தேங்கி இருக்குல்ல, அந்த இறுகி போன நாள்பட்ட நெஞ்சு சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை கூட இஞ்சிக்கு இருக்குது. நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் இஞ்சி உதவியாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன் மஞ்சள். மஞ்சள் அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் பண்புகளை தன்னுள்ள அதிகமாக வச்சுருக்கு. அதோட மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் இருக்குல்ல, இது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதனால தான் சளி மாதிரியான மூச்சுக்குழல், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறப்ப நீராவி பிடிப்போம்ல, அதில் நம்மளோட முன்னோர்கள்லாம் மஞ்சளை சேர்த்துருக்காங்க. ஆனால் நம்மெல்லாம் இப்போ வேது பிடிக்கிற மாத்திரை அப்படிங்கிறத வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக மஞ்சளை சேர்த்து நீங்கள் நீராவி பிடிக்கிறது ரொம்ப நல்லதாக அமையும். ஆஸ்துமாவுக்கும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் மஞ்சளை தினசரி உணவில் சேர்த்துக்கிறது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சிக்ஸ்த்து ஒன் மஞ்சள் பூசணி. மஞ்சள் பூசணிக்காயில் கேரட்டில் இருக்கிறது மாதிரியே அதிக அளவிலான பீட்டா கரோட்டின், லுட்டின் இது மாதிரியான நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள்லாம் நுரையீரலை பாதுகாக்கிறதோட நுரையீரலில் ஏற்படுள்ள அந்த தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் தன்னுள்ள வச்சிருக்கு. செவன்த் ஒன் பூண்டு.
பூண்டுல இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படிங்கிற பண்பு என்ன பண்ணும்னா, மூச்சுக்குழல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள சரி செய்ய உதவுறதோட, மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள சரி செய்றதுக்கும் உதவியா இருக்கு. பூண்டுல இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் ஆஸ்துமாவை எதிர்த்து போராடுறதோட சிறந்த மருந்தாவும் செயல்படுது. 8th ஒன் குடைமிளகாய். விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கு. நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் விட்டமின் சி தான் ரொம்ப முக்கியம். அது இந்த குடைமிளகாயில் அதிகமாகவே இருக்கு. விட்டமின் சி இருக்கிறதுனால நுரையீரல் சேதத்தை தடுக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் குடைமிளகாயில் இருக்கக்கூடிய முக்கியமான கரோட்டினாய்டுகள் இருக்குல்ல, அது நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான அபாயத்தை கூட குறைச்சிரும். இந்த வீடியோல நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய 8 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம இந்த 8 உணவுகளையும் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.